ஒரு பொன் முட்டையிடம் வாத்து இந்த 50 வருஷம் இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கூட இந்த படத்தை வந்து இதயக்கனி படம் மட்டும் இல்ல, உலக சுற்று வாலிபன், அதே போல புரட்சிதல் நடத்த எல்லா படங்களையும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் 50 வருஷம் பொறுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை நடிகர்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு, நடிப்பாங்க, அந்த படம் அதோட டப்பால போயிடும். ஆனா 50 வருஷம் பொறுத்து கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நீங்க பாத்திருப்பீங்க, எந்த அளவுக்கு அவர் தலைவர் வந்தோம்னா எவ்வளவு விசிலு, நான் அடிச்சிருப்பேன் விசிலு. ஆனா நீங்க அதை வந்து இது எடுத்துருவீங்க, நீங்க கேமரா எடுத்துட்டு நான் விசில கட்டுப்படுத்திக்கிறேன். அதை அப்ப 75ல வந்து விசில் அடிச்சா அதுதான் நானு. அப்படி வந்து விசில் அடித்து அது கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அவ்வளவு தூரம் வந்து தலைவரை பார்க்கும்போது ஒரு 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 இனம் புரியாத ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து திரைத்துறையில பார்க்கும்போது அவ்வளவு தூரம் மகிழ்ச்சி இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நிலையில வந்து ஒரு பொன்முட்டையோட வாத்து போல இன்னைக்கு 50 வருஷம் பொறுத்து கூட ஒரு 4Kல இந்த படம் வெளியிட்டு இன்னைக்கும் வந்து 150 நாள் ஓடுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரணமான விஷயமா அது? 50 நாள் இல்ல, 100 நாள் இல்ல, 150 நாள். 150 நாள் இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு வந்து பேபி ஆல்பர்ட்ல இன்னைக்கு வந்து வெற்றியோடு நடைபோடுன்னு சொன்னா புரட்சி தலைவர் பொறுத்தவரை மறையவில்லை. அவர் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இல்ல, உலகம் முழுமையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக ரத்தத்தின் ரத்தங்கள் அவருடைய அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கலந்து இன்னைக்கு புரட்சி தலைவர் பொறுத்தவரை பார்த்தா எங்களுடைய உணர்வோடு அந்த இதோடு கலந்த ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மாமனிதன் என்ற அடிப்படையில் புரட்சி தலைவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். டயலாக் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, நான் பல முறை இது படம் பார்த்திருக்கிறேன். 2-3 டயலாக், நிறைய டயலாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அன்னைக்கு ஊழல் பத்தி முழுமையான அளவுக்கு அன்னைக்கு திரு கருணாநிதியுடைய ஆட்சி அன்னைக்கு வந்து ஊழல திளைத்தது, அதை எக்ஸ்போஸ் பண்ணார். அதை ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும், எங்க தலைவர் யார் நினைச்ச புல்லட் ப்ரூஃப் பாடி, ஒரு தோட்டாவுக்கே டாடா காமிச்சவர், தோட்டாவுக்கே டாடா காமிச்சவர். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வந்து பஞ்ச் டயலாக்ஸ். பஞ்ச் டயலாக் மட்டும் இல்ல, அது உண்மையும் கூடாது. இப்ப பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசிட்டு போயிடலாம், ஆனா வாழ்க்கையில் அதை வந்து கடைபிடிக்க மாட்டோம். ஆனா டயலாக் பஞ்ச் டயலாக் பேசினா கூட சரி, அன்னைக்கு வாழ்க்கையில சரி, பொது வாழ்க்கையில சரி, எல்லாத்துலயும் அவர் பாக்கெட் நிறைய வந்து பணம், இது பை நிறைய பணம் இருக்கும், இது எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாரு. ஆனா அவர் பையில ஒரு பைசா கூட பார்க்க முடியாது. அப்படின்ற டயலாக்லாம் நிறைய வந்து இந்த படத்துல வரும். அவருடைய அந்த இயல்பான மக்களுக்கு உதவி செய்கிற குணம், ஏழை மீது பாசனம் கொண்டது, எல்லா தரப்பட்ட மக்களும் அவர் விரும்புது, ஜாதி மதம் மொழி பார்க்காம அவர் எல்லோரும் அரவணைச்சது, இதெல்லாம் வந்து எடுத்து சொல்ற விதமாகும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த படத்துல என்னன்னா, ஒரு துப்பறியும் வந்து படம் இது. அதாவது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இந்த படம் வந்து தலைவரை பொறுத்தவரை அந்த கேரக்டர் நடிச்சு தான் ஒரு பெரிய சிறப்பு. அதனால அவர் வரும்போதெல்லாம் நம்ம வந்து கை தட்டிக்கின்னு அந்த அளவுக்கு நம்ம மறந்து, இப்ப கூட நம்ம நிருபத்தை சொன்னாரு, நான் படத்தை பார்த்தேங்க, அப்படியே என்னையே மறந்து நான் பார்த்துன்னு இருக்கேன்னாரு. அதுதான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் படம் வந்து நேற்று வந்த படம் என்ன கதைன்னு கூட நமக்கு தெரியாது, நேற்று வந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவர் பாடலாம் எல்லாம் அத்துப்படியே இன்னைக்கும் காலத்தால பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சிட்டு இருக்குன்னா அது வந்து தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் ஒரு என்ன சொன்ன ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து சினிமா ஃபீல்ட்ல மட்டும் இல்ல, அரசியலும் சரி, ராஜதந்திரிலும் சரி, எல்லா விஷயத்திலும் சரி அவர் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர். அதனால்தான் ஒரு கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கணும், பாட்டு எப்படி வரணும், அப்புறம் வந்து ஆம்பியன்ஸ் எப்படி கொடுக்கணும், அதே போல வந்து பாட்டுல எந்த லெவலுக்கு வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணும், அப்புறம் எடிட்டிங் எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து அவ்வளவு வந்து ஒரு புத்தி கூர்மையோட ஒவ்வொரு விஷயத்திலும் கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலதான் அவர் வந்து திரைப்பட துறையில் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும், அதே போல வந்து அரசியலும் வந்து ஒரு சின்ன விஷயம்தான் கூட அதுல கவனத்தில் கொண்டு அதுல கவனம் செலுத்தி அதன் மூலம் வந்து நடவடிக்கை எடுப்பவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர். அதுல எங்களை பொறுத்தவரை புரட்சி தலைவர் மறையவில்லை, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காருதான் இந்த படத்தை நாங்கள் பார்க்கும்போது உணர்ந்தோம். எனவே அந்த வகையில் பார்த்தா இன்னைக்கு 150 நாள் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள்லாம் வந்து அவர் படத்தை பார்த்து ஆனந்தம் அடைந்தோம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு இதயக்கனி எங்கே விழுந்து கிடக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, புரட்சி தலைவரை பொறுத்தவரை
அண்ணா வந்து அன்னைக்கு 1949 கொட்டும் மலையில அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. எங்க இதே ராயபுரம் ராபின்சன் பூங்கா, இன்னைக்கு பேருந்து அண்ணா பூங்கா, அது நம்மளோட வட சென்னையில். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அண்ணாவை வந்து மறக்காமல் அண்ணாவுடைய வழியில வந்து கட்சியை நடத்துவது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா அண்ணாவை வைத்து வியாபாரம் செய்யறாங்க. ஆனா அண்ணா வழியில அவங்க வந்து கட்சி நடத்தல. அதனால நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு உண்மையான அந்த அண்ணாவுடைய அந்த கொள்கைகள், லட்சியங்கள், அவர் கனவுகள், அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு மேம்பாட்டிற்காக வாழ்வு பெற வேண்டும், தமிழ்நாடு உரிமைகள் பெற வேண்டும் என்ற வகையில் அவருடைய அந்த எண்ணத்தை தாங்கி நடப்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. நீங்க சொல்ற மாதிரி கிஞ்சித்தும் கூட அதில் தடமாறாமல் போகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது தெரிகிறது. இன்னைக்கு உள்ள ஒரு இதே கனியா ஒரு நினைச்சுக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல நீங்க கேட்கிற கேள்வியே. அண்ணா வந்து மனசுல எந்த எம்ஜிஆர் தாங்கி நிக்கிற மாதிரி இதே கனின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, சினிமாவில இருந்து வந்ததுனால அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அதே போல இன்றைய காலகட்டத்தில் ஒரு இதே கனியா நினைச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. அண்ணாவோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அதை எம்ஜிஆர் யாரு ஒப்பிட்டு பேசுறாங்க? பாயிண்ட் விஷயத்துக்கு வாங்க. நீங்க ஓபனா நீங்க விஷயத்துக்கு வாங்க. நீங்க அது சொல்லுங்க. நீங்க ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? நீங்க சுத்தி வளைக்க வேணாம். பாயிண்ட்லாம் பாயிண்ட் நேரடியாக வரணும். இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் பதில் சொல்ல முடியும். முதல்ல கேட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு, என்னையே குழப்பிட்டீங்க. அப்புறம் தான் தெளிவுபடுத்துறீங்க. இப்படிதான் கேட்கறேன்னு சொல்லுங்க. யாரும் அண்ணாவ முடியாது, யாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ரெண்டு அதே போல அம்மாவுடைய அந்த ஆளுமை திறன், அதே போல அம்மாவுடைய அந்த எல்லா விதமான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்காக எங்க கட்சி இல்லாதவங்க வேற யாருமே அது மாதிரி ஆக முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா, தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல அம்மா தான். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க. இப்போ மாநில உரிமைகள் அப்படின்னு பார்த்தா அதை வந்து யார் பேணி கேட்கறா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில உரிமைகள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாமே வித்துட்டாங்களே. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் வந்து பேர் சொல்லி நீங்க சொல்லிடுறீங்க. நீங்களே வந்து விஜய்னு சொல்றதுக்கே வந்து உங்களுக்கு வந்து வாயில வரமாட்டேன்து. அதை ஓப்பனா கேட்க வேண்டியது தானே? நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எப்படி வந்து வானத்துக்கு ஒரு சந்திரனோ அதே போல வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஒரே சந்திரன் இல்லையா? அவரோட யாருமே ஒப்பிட முடியாது. ஆனா அவரு இல்லாம அரசியல் கிடையாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அதே போல எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் பேரை உச்சரிக்காம அவங்களுடைய அரசியலே கிடையாது. எனவே அந்த வகையில வந்து அவர் வந்து அரசியல் வந்து அவர் தலைவர் பேரை உச்சரிச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து தலைவர் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? அதிமுக ஆட்சிக்கு வரும் தானே கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த நோக்கம் வந்து அதிமுக ஆட்சி தான் மலரும். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது அவங்கவுங்க வந்து தலைவரை சொல்றதுனால எங்களுக்கு சந்தோஷம் தான். முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, வேற என்ன கேள்வி இருக்கு? நீங்க கேளுங்க. பஞ்சு டைலாக் அது எங்கிட்ட கேளுங்க. நான் பஞ்சு டைலாக்லாம் பதில் சொல்றேன். நான் வந்து கேள்விக்கு பயந்து ஓடுற ஆள் இல்ல. நானு அண்ணாவுடைய கொள்கை அது வந்து தொட்டவங்களுக்கு தானே வருத்தம். அது எங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, தொட்டவங்களுக்கு தான் வருத்தம். அதனால யாரை மைண்ட் பண்ணி சொல்றாரு அவருக்கு தெரியும். அது திமுக மைண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மலரும். இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஓகே, என்ன கொடுத்திருக்காரு? 26 தேர்தலுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியில மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கு, அதற்கான அந்த பூர்வாங்க பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்க வந்து நம்ம என்டிஏ கூட்டணிக்கு யாரு? அதிமுக தலைமைக்கு கூட்டணி நம்ம பொதுச் செயலாளர். என்டிஏ கூட்டணிக்கு யாரு? பாஜக. அவங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நீங்க என்னோட ஃப்ரெண்டு நயன்டா நகர் இருக்குல்ல, அவர்கிட்ட கேளுங்க.